எல்லோருக்கும் வணக்கம். ச தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஒரு புத்தக திருவிழான்னு சொல்லலாம். எல்லா மாவட்டங்களையும் நடத்துவாங்க புத்தக கண்காட்சின்னு சொல்லிட்டு. அந்தந்த மாவட்டங்கள் தலைநகரத்தில் வச்சு நடத்துவாங்க. இது வந்து மொத்த தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையில் புத்தக கண்காட்சி தொடங்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 8லேருந்து ஜனவரி 21 வரைக்கும் இங்கே சென்னை நந்தனம் காலேஜ் ஒய்எம்சிஏ நந்தனம் காலேஜில் நடக்குது. என்னென்னா மிகப்பெரிய புத்தக திருவிழான்னு சொல்லலாம். புத்தக திருவிழாங்கிறத விட புத்தக கடன்னு கூட சொல்லலாம். அவ்வளவு ஸ்டாலு, அவ்வளவு புத்தகங்கள், நிறையா புது புது புத்தகங்கள் அறிமுகப்படுத்துவாங்க. புது புது எழுத்தாளர்கள் வருவாங்க. அதுபோக எழுத்தாளர்கள், அரசியல் ஆளுமைகள் இவங்கெல்லாம் வந்து ஸ்டேஜில் ஒரு ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பில் வந்து பேசுவாங்க, ஸ்பீச் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஜனவரி 8லேருந்து 21 வரைக்கும் சென்னை ஒய்எம்சிஏ நந்தனம் ஸ்டேடியம் அந்த காலேஜில் நடக்குது. கண்டிப்பாக புத்தக பிரியர்கள் அனைவரும் எல்லோரும் வந்து வாங்குவாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோ எதுக்காகன்னா புத்தகம் வாசிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு டைம் கிடைக்காம கொஞ்சம் சில பல வேலைகள்னால் படிக்க முடியாமல் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு என்னோடய பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புத்தகங்களை வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க. வச்சுட்டு அதை நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு புக்கை செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன புக்கு பிடிக்குமோ அதை செலக்ட் பண்ணி படிங்க. ஃபஸ்ட்டு வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுக்கோங்க. குறிப்பாக நான் வந்து படிக்கவே முடிய மாட்டேங்குது, 2 பேஜ் படித்தா தூக்கம் வருது, 3 பேஜ் படித்தா தூக்கம் வருது, எப்படி படிக்கிறதுனே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்து இப்போ தான் படிக்கிற ஸ்டேஜ், அதாவது அந்த புத்தக வாசிப்பு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன புத்தகத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். அது நாவலாகட்டும், சிறுகதைகளாகட்டும், கவிதை தொகுப்பாகட்டும், இப்படி வந்து சின்ன சின்ன புத்தகங்களாக இருந்து படிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாவல்னு எடுத்திங்கன்னா வைக்கம் முகமது பஷீர் அவரோட பாலிய கலாசகி அந்த புத்தகம். அப்புறம் பெருமாள் முருகன், எழுத்தாளர் பெருமாள் முருகன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவரோட புத்தகம் பார்த்திங்கன்னா இது பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை. அது வந்து ரொம்ப அருமையான புத்தகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூக்குழின்னு சொல்லிட்டு ஒரு நாவல். நான் சொல்கிறது பூராமே சின்ன சின்ன நாவல் தான். ஒரு 100 பக்கம், 150 பக்கம், 200 மிஞ்சி போனால் ஒரு 200 பக்கம் அதுக்குள்ளே அடங்குற மாதிரியான புத்தகம் தான் நான் உங்களுக்கு, அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து புத்தக வாசிப்பை தொடங்குறவங்களுக்கு நான் கொடுக்குற இது புத்தகங்கள் பரிந்துரை. பெருமாள் முருகன் எழுதின பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை அந்த புத்தகம். அதுவாக பூக்குழின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், அந்த புத்தகம் இது வாங்கி படிங்க. கவிதைன்னு சொன்னால் யுகபாரதியோட கவிதைகள் வாங்கி படிக்கலாம். அது ரொம்ப அருமையாக இருக்குது. அதுபோக நாமத்துக்குமாரோட கவிதைகள் நிறையா கவிதை தொகுப்பில் இருக்குது. நீங்கள் போய் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். அந்த புத்தகங்களை வாங்கி படிக்கலாம். அதுபோக எஸ் ராமகிருஷ்ணன் அவரோட புத்தகம் படிக்கலாம். சிறுகதை நிறைய எழுதியிருப்பார், சிறுகதை நாவல் நிறைய எழுதியிருப்பார். குறிப்பாக வந்து எஸ்ராவோட புத்தகம் பார்த்திங்கன்னா தேசாதின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. அதாவது பயணத்தை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. அந்த புத்தகங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன புத்தகங்கள் நீங்கள் வாங்கி படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும்போது அது வந்து உங்களுக்கு வேறு புத்தகங்களை அறிமுகப்படுத்தும், வேறு எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தும், வேறு உலகத்துக்கு உங்களை கொண்டு போகும். அதாவது இது முகங்களே தெரியாத மனிதர்கள்கிட்ட உங்களை உரையாட வைக்கும், பழக வைக்கும், அவங்க கூட பயணிக்க வைக்கும். இந்த மாதிரியான நீங்கள் வந்து புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஆரம்பித்தாலே அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ சொன்னால் புரியாது. நீங்கள் புத்தகத்தை வாங்கி பார்த்து வாங்கி படிச்சிங்கனாலே அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த மாதிரியான அதனால் நீங்கள் வாங்குங்க, புத்தகத்தை வாங்குங்க. சின்ன சின்ன புத்தகங்களாக வாங்கி வீட்டில் வைங்க. நீங்கள் உங்கள் கண்ணில் படும்படியே வைங்க. எப்பயுமே அந்த புத்தகம் வந்து உங்கள் கண்ணுக்கு படுற மாதிரியே வைங்க. ஏதாவது ஒரு நாளில் வந்து உங்களுக்கு படிக்கணும்னு சொன்னால் அப்போ எடுத்து படிங்க. அது உங்களை இன்னும் ஆர்வத்தை தூண்டும். எனவே நான் சென்னை நந்தனம் காலேஜில் ஜனவரி 8லேருந்து 21 வரைக்கும் மிகப்பெரிய புத்தக கண்காட்சி நடக்குது.
தவறாமல் வந்து பாருங்கள், புத்தகத்தை வாங்குங்க, படிங்க. நல்ல புத்தகத்தை வாங்குங்க, படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க. நிறைய மனிதர்களை அந்த புத்தகங்கள் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். நிறைய நிகழ்வுகளை உங்களை ஞாபகப்படுத்தும். அதனால் புத்தகத்தை வாங்கி கண்டிப்பாக படிங்க. நிறைய புத்தகங்கள் இருக்குது. நான் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த முன்னாடி சொன்ன புத்தகங்களை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி.